பிரைஸ்தலாட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் கடந்து வந்து உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை தந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் எங்கள் மூலம் மகிமைப்படுங்க. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற தம்முடைய மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரத்திலே நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 4ஆம் அதிகாரம் இயேசுவின் சோதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசினால் 3 சோதனை கொண்டு வந்து நடக்கிறது. 1 to 11 வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ 12வது வசனத்திலிருந்து இயேசுவின் கலிலேயா ஊழிய ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் செய்த ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதில் 12லிருந்து இந்த 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 25வது வசனத்துல வரைக்கும் கலிலேய ஊழியத்தின் துவக்கத்தை நம்ம பார்க்குறோம். அந்த துவக்கத்தில் ஃபர்ஸ்ட் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த யோவான் காவலில் வைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவிலும் ஒரு சில ஊழியங்களை செய்தார். ஒரு சில காலம் யூதேயாவிலும் ஊழியம் செய்தார். அதை மத்தேயு எழுதவில்லை. அதை நம்ம யோவான் சுவிசேஷம் 1 முதல் 4 வரை உள்ள அதிகாரங்களே வாசித்து பார்க்கும்போது நம்ம கண்டுகொள்ள முடியும். அதே தான் இந்த இப்போ நம்ம 11க்கும் 12க்கும் இடையிலே யோவான் 1 முதல் 4 அதிகாரங்களை பொருத்தி படித்தோம் என்றால் நமக்கு புரியும். ஏன்னா ஆண்டவர் உடனே ஞானஸ்தானத்தை பெற்றார். இதில் பிசாசினால் சோதிக்கப்பட்ட உடனே கலிலேயாவுக்கு போகவில்லை. சில காலம் யூதேயாவிலே ஆண்டவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தை குறித்து நம்ம யோவான் 1 முதல் 4 படிக்கிறோம். அதை யோவான் சுவிசேஷம் நாம் தியானிக்கும் போது அதை கண்டுகொள்ளலாம். இப்பொழுது 12லிருந்து யோவான் காவல் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போகிறார். யோவான் காவல் வைக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயந்து கலிலேயாவுக்கு போனாரா என்றால் இல்லை. ஆண்டவருடைய திட்டம் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவருடைய காலங்கள் 3.5 வருடம் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுள திட்டத்தின் காலங்கள். அதனாலே ஆண்டவர் கலிலேயாவுக்கு போனார். அங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. 15வது வசனத்துல இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தாரே, அது நிறைவேறும்படியாக ஆண்டவர் இந்த இடத்திலே ஊழியம் செய்கிறதை பார்க்க முடியும். கலிலேயாவுக்கு கடந்து செல்கிறதை பார்க்க முடியும். இதை குறித்து அவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானன் எந்த பிரசங்கத்தை பண்ணினாரோ அதே பிரசங்கத்தை தான் ஆண்டவர் மீண்டும் பண்ணுகிறார். அவர் என்ன செய்கிறார்? திரும்ப இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகிறார். அங்கே 4 சீசர்களை ஆண்டவர் தமக்கென்று ஏற்படுத்துகிறார். அவருடைய சுவிசேஷத்திற்காக 4 பேரை சீசர்களாக ஆண்டவர் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த சீசர்களை ஆண்டவர் தேர்வு செய்கிறதை பார்க்க முடியும். பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. கீழே வரும்போது செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். பேதுருவை கூப்பிட்டு சொல்ற, என்னது என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதானா? கண்டிப்பாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்க முடியும். எங்கே நிறைவேறிடுச்சு? அப்போஸ்தலர்ல ஒரே பிரசங்கம். பேதுரு மிகுந்த படிப்பறிவு உள்ளவர்கள் அல்ல, கலிலேயாவை சேர்ந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களை கொண்டு ஒரே பிரசங்கத்திலே 3000 பேரை ரட்சிக்க ஆண்டவராலே முடிந்தது. மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் போகாது. ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானும் இவர்கள்
அவர்களும் கலிலேயா கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் தம்முடைய சீசர்களாக்கி கொண்டு திரும்ப அவர் என்ன செய்கிறார், கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களிலே உபதேசிக்கிறார். ஜெபாலயங்களை குறித்து ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம். எருசலேமிலிருந்து ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட போது எங்கெங்கு கடந்து சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் தங்களுடைய யூத கலாச்சாரத்தை காப்பாற்றவும் அதை கற்பிப்பதற்கும் அவர்களுடைய தனக்கென்கிறதான வேதாகமத்தை கற்பிப்பதற்குமாக அவர்கள் உபதேசிப்பதற்காக, அதாவது யூத சடங்குகளை செய்வதற்காக அங்கங்கே கூடி ஒரு ஆலயங்களை கட்டினார்கள். இன்றைக்கு நாம் எப்படி சபையை ஸ்தாபித்திருக்கிறோமோ அதே போல அன்றைக்கு சில கூடி ஆராதிப்பதற்காக ஆலயங்களை கட்டினார்கள். அதுதான் ஜெப ஆலயங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தேவாலயம் என்பது எருசலேமில் இருந்தது. அது ஒரே ஆலயம். சாலமோன் கட்டினார். அதற்கு பின்பு செருபாபால் இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப செருபாபேல் கட்டினார். செருபாபேல் கட்டின அந்த ஆலயத்தை யார், ஏரோது மன்னன் புதுப்பித்து கட்டினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களில் அந்த தேவாலயமும் இருந்தது. ஆனால் ஜெபாலயங்கள் என்பது ஆங்காங்கே சினோகாக் என்று சொல்லுவார்கள், அது ஆங்காங்கே கட்டப்பட்டிருந்தது. அங்கே ஆண்டவர் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் என்னென்ன வியாதியா இருந்தார்களோ, என்னென்ன பலவீனத்தோடு இருந்தார்களோ, என்ன பிரச்சனைகள் உண்டா எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் அவர்களை சுஸ்தப்படுத்தினார். அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவினது. கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தான் அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சொல்றாங்க. இதுதான் ஆண்டவருடைய ஊழியம் கலிலேயாவிலே ஆரம்பிக்குது. அதற்கு பின்பு திரளான ஜனங்களை கண்டு அவர் என்கிற மலையில ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சீசர்களுக்கு தான் அவர் உபதேசித்து சொல்கிறார். 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் மலை பிரசங்கம் சொல்லப்படுகிறது. இந்த மலை பிரசங்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்திய அரசியலமைப்பு ராஜ்யத்தின் அரசியலமைப்பு சாசனம் என்று சொல்கிறார்கள். எப்படி நமக்கு இந்தியாவிலே ஒரு அரசியலமைப்பு சாசனம் இருக்கிறதோ, ஒரு சட்ட திட்டம் இருக்கிறதோ, இந்திய குடிமகனா இருக்க வேண்டும் என்றால் இந்தந்த சட்ட திட்டங்கள் இருக்கிறது என்று நமக்கு எப்படி இந்தியாவுக்கு இருக்கிறதோ, அதே போல பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ஒரு சாசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் 5 முதல் இந்த வேதாகம் முழுவதுமே அந்த சாசனம் தான். அந்த வேதத்தின்படி தான் நாம் நடக்க வேண்டும். ஆனால் முக்கியமாய் ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து உபதேசித்தது, அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன முக்கியமான சாசனங்கள் எதெல்லாம் இந்த 5 முதல் 7 வரை உள்ள அதிகாரங்கள். இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். இதை கற்றுக்கொண்டு இதன்படி நடந்தே ஆக வேண்டும். இதை இன்னும் சொல்லலாம், நியாயப்பிரமாணத்தை திருத்தி அமைக்கப்பட்ட சாசனம். ஒவ்வொரு தலைவர்கள் கடந்து வரும்போதும் சில சட்ட திட்டங்களை திருத்தி அமைப்பார்களே, அதே போல நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, எது தவறு என்பதை, இது செய்தால் தவறு, இது பாவம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் பலி செலுத்தினால் நியாயப்பிரமாணம் நாம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலான நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்தால் போதும். சடங்காச்சாரங்களாக எப்பொழுது நியாயப்பிரமாணம் சடங்குகளால் மாறி போனதோ அப்பொழுதே ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை திருத்தி அமைக்க வேண்டியது தேவை ஏற்பட்டது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார் என்பதை பார்க்க முடியும். அதேதான் அது 5லிருந்து நம்ம 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கம். அந்த மலைப்பிரசங்கத்திலே பல சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். அதை ஒன்றொன்றாக நாம தியானிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை பாக்கியமானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஏற்கனவே நம்ம என்ன செய்தோம், 23வது அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்தையும் வைத்து நம்ம கம்பேரிஷனாக கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஒரு சாசனத்தை எழுதுகிறார், சாசனத்தை வடிவமைக்க என்று பார்க்கும்போது முதலாவது ஒரு கம்ஃபர்ட்ல வைக்கிறார். ஜனங்கள் இதெல்லாம் செய்தா பாக்கியவங்க, இதெல்லாம் செய்தால் நல்லது, இதெல்லாம் செய்தா உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிற பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த
இவங்கெல்லாம் பாக்கியவான்கள். நீங்க எளிமை உள்ளவர்களா இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பாக்கியத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து இந்த சாசனத்தை துவக்கிறதை நாம பார்க்க முடியும். துவங்கி 13 16 வரை எனது உப்பும் வெளிச்சமான விசுவாசிகள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறதை பார்க்க முடியும். உப்பை குறித்து பார்க்கும்போது நம்ம சமையலறைக்கு பயன்படுத்துகிற உப்பு என்னது, தூய்மைப்படுத்தப்பட்ட உப்பு. அதனால அது சாரமாக்கப்பட்டால், அதாவது அது சாரமற்று போனால் என்னவாகிடும், அது நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ஆவியாகி என்ன ஆயிடும், போயிடும். அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் உப்பளங்களில் எடுக்கப்படுகிற உப்புகளை நாம் பார்த்தோம் என்றால் அதுல தூசுகளும் குப்பைகளும் இருக்குமா. அதனால நம்ம என்ன செய்வோம், அது சாரமற்று போச்சுன்னா, அந்த உப்பு சாரம் ஆயிடுச்சுன்னா அது என்னது, உப்பு தண்ணி ஆகி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அது என்ன ஆகும், வேப்பர் ஆகி போயிடும். மீதி அதுல என்ன இருக்கும், குப்பைகள் இருக்கும். அந்த கல்லும் குப்பைகளும் இருக்கும். அதை என்ன செய்வாங்க, வெளியே கொட்டி விடுவார்கள். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், உப்பானது சாரமற்று போனால் அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த உப்பு என்னது, மிக மிக இன்றியமையாதது. நம்முடைய மனித வாழ்க்கையிலே உப்பு மிக மிக இன்றியமையாத ஒன்று. அது இல்லாம நம்ம ஒரு நாள் கூட சாப்பிட முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யத்தின் புத்திரர்களை ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, உலகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் சாரமற்று போனால் நம்மளே பிரயோஜனம் இல்லை. உப்பு எப்படி சாரமற்று போனால் அதை வெளியிலே கொட்டுவார்களோ, அதே போல நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனோம் என்றால் அதனால எந்த யூஸும் இல்லை. நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருப்பதிலே எந்த நன்மையும் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 14 உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டியுள்ளது. இயேசுவின் வெளிச்சத்தை நாம் தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும் பொருளாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியை தரித்தவர்களாக அந்த வெளிச்சத்தை தரித்த நாம் மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை காண்பிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 17 20 வரை ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தை நான் அழிக்கிறதுக்கு வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன். உண்மையாகவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றதான் வந்தார், நிறைவேற்றியும் முடித்தார். 5 விதமான பலிகளை குறித்து நம்ம லேவியராகமத்திலே பார்க்கிறோம். இந்த 5 விதமான பலிகளையும் ஆண்டவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். இதை குறித்து நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர்ல அழகாக தியானித்தோம். 5 பலிகளும் எப்படி இயேசுவிலே அந்த சிலுவையிலே நிறைவேற்றி முடிக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், எதையுமே நான் அழிக்கிறதற்கு வரல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகலும் ஒரு எழுத்து நூறுப்பாகிலும் ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 21 26 வரை ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், கொலை செய்யக்கூடாது, கோபப்படலாகாது என்கிறதான எச்சரிப்பு தான் 21 26 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு கற்பனை, 6வது கற்பனையாக ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளில் ஒன்று. அதாவது 6வது கட்டளை. அதை நம்ம யாத்திராகமும் 20:13 உபாகமும் 5:17 பார்க்கிறோம். இந்த கொலை செய்யாதிருப்பாக, இப்போ யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்றால் நான் யாரையும் கொலை செய்யவில்லையே என்கிறதான எண்ணம் வந்துவிடும். அதே தான் நாம என்னது, நான் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளையை நான் கற்றுக்கொண்டே அதாவது கடைபிடித்து கொண்டே இருக்கிறேனே, அதை நான் கொலை செய்யவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், திருத்தி சொல்லுகிறார். உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறார். சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறதும், சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறதும், மூடனே என்று சொல்லுகிறதும் எதுக்கு சமம்? கொலை செய்கிறதுக்கு சமம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனை, அதாவது காரணமே இல்லாம சகோதரன் சொல்லும் போது நம்முடைய உடன்பிறப்புகளா இருக்கலாம், நம்முடைய சக விசுவாசிகளா இருக்கலாம்,
எடுத்துக்கலாம், யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நியாயமில்லாமல் கோபித்து கொண்டா கூட அவங்க யாரா நியாய தீர்ப்புக்கு எதுவானா இருக்கிறானோ. வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கம் என்று இந்த இடத்துல சொல்லுற. அந்த நாட்களில் இப்ப எழுது எப்படி நீதிமன்றமோ, ஒரு தவறு இழைத்தவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போமோ, அதே போல யூதர்களுக்கு அன்றைக்கு ஆலோசனை சங்கம் இருந்தது. அதை தான் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். 70 அங்கத்தினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அதிலே தலைவராக பிரதான ஆசாரியன் இருந்தார். அதில் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் முக்கிய அங்கத்தினர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். அதை தான் இந்த நாட்களில் சொன்னால் ஒரு வீணன் என்று சொல்லுகிறவன் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குறதற்கு சமம் என்கிறதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருக்கிறான். இந்த இடத்துல சகோதரனை தேவையில்லாமல் கோபப்பட்டா கூட என்னது அதான் கொலை செய்வதற்கு சமம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தில் போய் நிற்கும் போது காணிக்கை உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 25, 26 எதிராளி உன்னை நியாயாதிபதியத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் சிறைசாலை வைக்கப்பட இருக்கும்படி நீ உன் எதிராளியுடைய வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நன்மலம் பொருந்து. ஒரு தவறு செய்தோன்னா அதை வைராக்கியமாய் கொண்டு போகிறதுக்கு முன்பாக ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு அதை நல்மனம் பொருந்துவது நலம் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். 27 30 வரை நம்ம பார்க்க முடியும். 27 30 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் விபச்சாரம் செய்தலை ஆண்டவர் கண்டிக்கிறதை பார்க்க முடியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது 7வது கட்டளை. நம்ம அதை உபாகமத்திலையும் யாத்ராகமத்திலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது செயல்முறைப்படுத்தினால் மட்டுமல்ல விபச்சாரம், சிந்தனையில் செய்து விட்டாலே அது பாவம் என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். சிந்தனையில் செய்கிற பாவம் நாளடைவிலே அது செயலிலே முடிவடையும். அதை தான் ஆண்டவர் உண்மையாகவே இந்த இடத்திலே நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். சிந்தனையிலே செய்துவிட்டு செயலிலே செய்யாவிட்டால் பாவம் இல்லை என்று அன்றைக்கு ஒருவேளை ஜனங்கள் கருதி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதை உணர்ந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், சிந்தனையிலே நீங்க செஞ்சா கண்டிப்பாக அது என்னவாகும், செயலிலே கொண்டு போய் முடிவடையும். அதனால சிந்தனையிலேயே பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல 30 வரை உள்ள வசனங்களிலே நமக்கு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 30, 31, 32 ஆண்டவர் விவாகரத்து செய்கிறதை என்ன செய்கிறார், தடை செய்கிறதை பார்க்கிறோம். விவாகரத்து செய்தல் என்னது, தடை. அதாவது உபாகமத்தில் 24 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம்னா அங்க என்ன செய்யும், ஒரு மனைவியை தள்ளி விடுகிறவன் தள்ளுதற் சீட்டை கொடுத்தால் போதும் என்ற ஒரு நியாயப்பிரமாண விதிமுறையை மோசே கொடுத்திருப்பார். அதை தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிப்பிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அதனால விவாகரத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, அனுமதிக்கவில்லை என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். 33 37 வரைக்குள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆணையிடக்கூடாது. அதாவது முன்னால ஆண்டவர் என்ன, அதாவது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல கொடுத்ததையெல்லாம் திருத்தி இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொய்யான இடாமல் உன் ஆணை கர்த்தர் முன்னிலை செலுத்துவாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது இது உண்டு இல்ல, ஆம் இல்லைங்கிறதோடு சொல்லுங்க. அதற்கு ஒரு சத்தியம் வேண்டாம், ஒரு ஆணையிடுதல் வேண்டாம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 38 42 வரை தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை பார்க்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதுகள். அதாவது ஒருவன் கண்ணை பிடுங்குனா அவனுடைய கண்ணை பிடுங்க வேண்டும், ஒரு கண்ணை குத்திட்டானா மற்றவனுடைய கண். இதுதான் எனது பூர்வத்தாருக்கு நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம். அதுதான். அப்படி இல்லை, ஆண்டவர் என்று சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், அந்த தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. அதை ஒருவன் நமக்கு தப்பு செஞ்சுட்டா, நம்மை
நமக்கு ஏதாவது ஒரு காயப்படுத்திட்டு அதே காயத்தை அதே வலியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு விடுங்கள் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 43 48 வரைக்கும் சொல்லுகிறார், பகைவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும், சத்ருவையும் சிநேகிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயா என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திருக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்கிறதான ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அவர் 48வது வசனம், ஆகையால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். எப்படி ஆண்டவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறதை தான் பார்க்கிறோம். அதை தான் கொலோசியர் 3:14 பார்க்கிறோம். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பு நம்முடைய இருதயத்தில் இருந்தா நம்ம யாரை வேணும்னாலும் நேசிப்போம், யாரை வேண்டுமானாலும் நாம் அன்பு கூறுவோம், எந்த தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டோம். அதுதான் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நம்முடைய வாழ்க்கையில தரித்து கொண்டோம் என்றால், தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டோம். இனி 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போதும் 1 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நீதியுள்ள நடத்தையின் 3 சிறப்பம்சங்களை நம்ம, அதாவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆவிக்குரியவர்களாய் வாழுகிற, விசுவாச ஓட்டத்திலே வாழ்கிற, இந்த ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிற நமக்கு நீதி உள்ள நடத்தை நடப்பதற்கு 3 சிறப்பம்சங்களை 1 18 வசனங்களோட சொல்லுகிறது. 1 4 வரை உள்ள வசனங்களை தான தர்மம் செய்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அறச்செயல்கள் சொல்கிறதை பார்க்க முடியும். 5 முதல் 15 உள்ள வசனங்களில் ஜெபம் பண்றதை ஆண்டவர் சொல்கிறார். 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் உபவாசம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1 முதல் 4 வரை தான தர்மம் செய்கிறது, 5 முதல் 15 வரை ஜெபம் பண்ணுவது, 16 முதல் 18 வரை உபவாசம் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 18 வசனங்கள்ல மட்டுமே 10 முறை பிதா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ஆண்டவர் நீதி உள்ள வார்த்தை, பிதாவை மகிமைப்படுத்த நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 3 காரியமும் மிக முக்கியம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நீதி உள்ள நடத்தை நடக்க வேண்டும் என்றால் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அதுல முதலாவது 1 முதல் 4 வரை மனப்பூர்வமாக வழங்குங்க. அதாவது தான தர்மம் மனப்பூர்வமாக இருக்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு உங்கள் தான தர்மம் செய்யாதபடிக்கு. அதாவது மற்றவன் என்ன பார்க்கணும், மற்றவர்கள் நான் நிறைய செய்கிறேன், நான் நல்ல தான தர்மம் செய்கிறேன், நான் நிறைய ஏழைகளுக்கு இறங்குகிறேன் அப்படின்னு மற்றவர்கள் பார்க்கும்படியாக நம்முடைய தான தர்மங்களை நாம் செய்யக்கூடாது. மனுஷரால் புகழப்படுவதற்கு நம்ம செய்யக்கூடாது. எப்படியாம் அப்படி மனுஷரால் செய்தால் என்ன செய்யுமா, அந்த இடத்துல அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்த நிலைமையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 2வது வசனத்துல இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்குறேன், ஏழைக்கு இறங்குகிறேன், ஏழைக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னா மற்றவங்க என்னை பார்த்து ஐயோ இந்த சிஸ்டர் பரவாயில்ல எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க அப்படின்னு யாராவது என்னை புகழ்ந்தா என்னுடைய பலன் இந்த பூமியிலே அடைந்து தீர்ந்து விட்டது, பரலோகத்துல எனக்கு பலன் இல்லை என்பதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். மற்றவர்கள் பார்க்கும்படியாக செய்யாதபடி அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதாவை நோக்கி, பிதாவிடத்துல நம்ம வெளியரங்கமாய் ஆண்டவர் பதில் அளிக்கும்படியாக தான தர்மம் செய்யணும். அதான் மனப்பூர்வமாக வழங்குத, மனப்பூர்வமா நம்ம செஞ்சோம்னா அதுல மற்றவர்களை திருப்திப்படுத்த நம்ம செய்ய மாட்டோம். அடுத்ததாக 5 முதல் 8 வரைக்கும் மனப்பூர்வமாக மன்றாட ஆண்டவர் சொல்லுகிறார். மனப்பூர்வமான ஜெபத்தை குறித்து நாம பார்க்க முடியும். அதாவது மற்றவர்கள் பார்க்கும்படியாய் ஜெபம் பண்ணாதபடி உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அதனால ஒன்றாக கூடி ஜெபிக்க வேண்டாமா என்பது அல்ல, ஒன்றாக கூடி ஜெபிப்பதை அந்த
ஆதிகால அப்போஸ்தல சபைகள் செய்தது அது மகிமையானது, மேன்மையானது. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஏதுவாக இராதபடி நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் 5 முதல் 15 வரை ஜெபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அதில் 9 13 வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறதற்கான மாதிரியை ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறதே. இன்னது தேவை என்று அவர், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும் முன்னாலேயே அவருக்கு நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத 9 முதல் 13 வரை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். முதலாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை என்னது, அதாவது இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறது என்பதை நம்ம சொல்லி நம்முடைய நாமம் பரிசு தேவனை மகிமைப்படுத்துவேன். இது ஒரு மாதிரி. இதே ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்தால் போதும் என்பது கிடையாது. இது ஒரு மாதிரி. ஆண்டவர் என்ன செய்கிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதாவது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல கட்டப்படணும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்போ அவருடைய நோக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் அதுதான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுது. பரமண்டலத்துல என்ன செய்யப்படுறது, எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அவருடைய ஆளுகைக்கு கீழாக தான் பரலோகம் இருக்குது. அப்படி அதாவது மேலே சொல்லப்பட்ட 3 பாயிண்டும் என்ன செய்யறது, பரலோகத்துல செய்யப்படுகிறது. அதே போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொடுத்து உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட மகிமைப்படுத்தி பரலோகத்துல என்ன செய்யப்படுதோ அதுபோல நம்முடைய செயல் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உம்முடைய ஆண்டவனுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்முடைய தேவைகளுக்கு ஜெபிக்கலாம். அது அந்த தேவைகளுக்கான ஜெபம் நீண்ட நாள் தேவைகளுக்காக அல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் அன்றைக்குரிய தேவைகளை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு ஆண்டவர் தரும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் நான் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. ஒரு அழகான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுலேயே நம்ம நாம எந்த அளவின்படி அளக்கிறோமோ அந்த அளவின்படி நமக்கு அளக்கப்படும் என்பதை நம்ம இந்த இடத்திலேயே கண்டுகொள்ள முடியும். நாம எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமோ அதே போலதான் ஆண்டவர் நம்மையும் மன்னிப்பார் என்பதை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் 14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அந்த 12வது ஜெபத்துல சொல்லப்பட்ட அந்த 12வது வசனத்தின் விளக்கத்தை தான் ஆண்டவர் 14-15 சொல்லியிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். எங்களை சோதனை ஆண்டவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. ஆனாலும் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நம்மை ஆண்டவருடைய வழியிலே நடத்த ஆண்டவர் சில சோதனைகளை அனுபவிக்கிறார். அதுதான் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் சொல்லி ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமென். இது கடைசியான ஒரு முடிவுரை. இந்த முடிவுரை இப்போ ஆர்சி பைபிளையும் சீர்திருத்த கிறிஸ்தவ மொழிபெயர்ப்புகளிலும்
இந்த வார்த்தை இருக்காது. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்கிற வார்த்தை இந்த மொழிபெயர்ப்புகள்ல இருக்காதான். ஆனா நம்முடைய வேதத்தை கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட அதே வேதத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிப்பது நல்லது என்பதை நம்ம இதுல பார்க்க முடியும். அடுத்த 14-15 வசனங்கள் இந்த மன்னிப்புக்குரியதான விளக்கம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாம எப்படி மற்றவர்களுக்கு மன்னிப்போமோ அதே போலதான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார் என்பதை பார்க்கிறோம். 16-18 வரையும் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல, அதாவது மற்றவர் காண வேண்டும்னு எதையுமே செய்யாதுங்க. எல்லாமே உபவாசித்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, தான தர்மம் பண்ணாலும் சரி, நீங்க மற்றவர்கள் காணும்படியாக செய்ய வேண்டாம். பிதா காணும்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக செய்யுங்கள் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்க முடியும். தொடர்ந்துள்ள பகுதிகளை இன்னும் மலை பிரசங்கத்திலேயே இன்னும் 7ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்குமே மலை பிரசங்கம் தான். அதை அடுத்த வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்து அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நாட்களில் நீங்க கூட இருங்க. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரை மகிமைப்படுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.